இயற்கையோடு இணைந்து வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இயற்கை உணவு வகைகளை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய உடல் நலத்தை பாதுகாப்பது அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிறுநீரக கல் என்றால் என்ன, நம்ம உடம்புல சிறுநீரக கல் உருவாகிருச்சுன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற அதுக்கான அறிகுறிகளை பத்தி பார்க்க போறோம். சிறுநீரகம்னு ஒரு உறுப்பு நம்ம உடம்புல இருக்கு. எல்லா உடம்புலையும் 2 சிறுநீரகம் இருக்கும். இந்த சிறுநீரகம் எங்க இருக்கும்னா, நம்ம எல்லாருடைய உடம்புலையும் ஆண் உறுப்பு, பெண் உறுப்புன்னு மறைமுக உறுப்புகளுக்கு மேல இந்த சிறுநீரகம் கண்டிப்பா இருக்கும். இந்த சிறுநீரகம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற சிறுநீரகத்தை வெளியேற்றுகிறது. சரிங்க, இப்போ சிறுநீரகத்துல கல்லு எப்படி உருவாகுது, அது உருவாவதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்துடலாம். நாம சாப்பிடும் உணவு மூலமாகவும் நாம குடிக்கிற தண்ணீர் மூலமாகவும் அதில் உள்ள உப்புக்கள் நம்முடைய சிறுநீரகத்துக்கு சென்று அங்க உப்பு படிகங்களா மாறுவதாகவும் அல்லது தாது படிகங்களாக மாறி ஒரு கட்டி போல உருவாகினால் அதுக்கு பேர் தான் சிறுநீரக கல் என்று பெயர். சிறுநீரக கல் உருவாவதுக்கு முக்கியமான காரணமே நம்ம தண்ணி அதிகமா குடிக்காம இருக்கிறதுனால தான். அதனால மக்களே, ஒரு நாளைக்கு 6 லிட்டர் முதல் 8 லிட்டர் வரை கண்டிப்பாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இது கட்டாயம். உதாரணத்துக்கு நீங்க மிக்சியில ஏதாவது போட்டு அரைக்கும் போது தண்ணீர் ஊத்தாம அப்படி அரைச்சிங்கன்னா அது அரைக்குமா? கண்டிப்பா அரைக்காது. அது போலதான் நம்ம உடம்புலையும் நம்ம பாட்டுன்னு கண்ட கண்ட பொருள்கள் எல்லாம் வயிற்றுல போட்டு நிரப்பிக்கிட்டு அதுக்கு ஏத்த தண்ணீர் நம்ம கொடுக்காம இருந்தா அது எப்படிங்க செரிமானம் ஆகும்? அதனால செரிமானம் ஆகும் அளவுக்கு தண்ணீர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல தேவையில்லாம இருக்கிற கழிவுகளை சிறுநீர் வியர்வை மூலமாக உடலிலிருந்து வெளியேற்றுவதற்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது. அதனால தினமும் 6 லிட்டருக்கு மேல தண்ணீர் குடித்தாக வேண்டும். இதை நீங்க தவறாம கடைபிடித்தால் உங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது, சிறுநீரக கல்லும் வராது. நம்ம உடம்புல சிறுநீரக கற்கள் உருவாயிருச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சில அறிகுறிகள் மூலம் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். என்னென்ன அறிகுறிகள்னா, நம்ம சிறுநீர் கழிக்கும் போது வலி அதிகமா இருக்கும். சிறுநீர் கூட ரத்தம் சேர்ந்து வெளியேறும். சிறுநீர் நீண்ட நேரம் வெளியேறாமல் இருப்பது. மேலும் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படும். சிறுநீர் கழிக்கும் போது இடுப்பில் முதுகில் வலி ஏற்படும். இது எல்லாம் முக்கியமான அறிகுறிகள். இது மட்டும் இல்லாம கால்களில் வீக்கம் ஏற்படுதல், சிறுநீர் நுரையுடன் வெளியேறுதல், உடல் சோர்வு, உடல் எடை குறைதல், வாந்தி, குமட்டல், மயக்கம், இது எல்லாம் பிற அறிகுறிகள். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சிறுநீரக கல் இருக்குதுன்னு அர்த்தம். கண்டிப்பா நீங்க போய் மருத்துவமனைக்கு போய் தான் ஆகணும். சிறுநீரக கல் இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்து உறுதி செய்த பின்னர் அதற்கான இயற்கை மருந்துகளை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக சிறுநீரக கற்களை கரைத்துவிட முடியும். தற்போது சிறுநீரக கற்களை குணப்படுத்துவதற்கான அதிநவீன சிகிச்சை முறைகளும் இயற்கை மருந்துகளும் நிறைய இருக்குது. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மேலும் பல முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ முழுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.